அதை நான் விட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் $10 ரோட்டில் போட்டு கொண்டு போவீங்களா? அவர் திட்டி போட்டேன் $10, திட்டி போட்டேன் $10. ஏன்னா நாங்கள் எறிய மாட்டோம் காசை, மற்ற திட்டி போட்டாருன்னு காசு எறிய மாட்டோம். ஏனென்றால் அது என்னோட சொத்து. மற்ற திட்டினா திட்டிட்டு போடுவேன். அதான் அந்த புத்தட்ட கதை நீ கேட்டுருப்பீங்க. ஒரு அந்த புத்தர் வந்து திட்டி கொண்டு இருப்பார், புத்தர் அப்படியே அமைதியாக இருப்பார். அப்போ கடைசியாக பிறகு ஏன் புத்தர் ஏன் உங்களுக்கு அப்செட் வருது, நீ ஒரு கிஃப்ட் தந்தீங்க எனக்கு பிடிக்கல நான் வேண்டாம். அதே மாதிரி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அதை விட இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ வேலை செய்யுதுன்னா எங்களுக்குள்ள நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது எங்களோட சொந்த இன்டெலிஜென்ஸ், அதான் எங்களோட சோல் பவர், எங்களோட சொந்தமான பவர். அது என்னோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது உங்களுக்கு எந்த வேலையும் ஜஸ்ட் பர்சன் சொல்லுவோம். அது எங்களோட மனோசக்தி, எங்களோட ஆள் மனதின் சக்தி, சிந்தனை சக்தி. எதையும் நீங்கள் அன்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், இப்படி யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சேலஞ்ச் வரைங்க இந்த வேலை யாராவது ஏற்கனவே நிறைவேற்றி செய்துட்டாங்களான்ட்டு நீங்கள் பாருங்க. ஒரு ஆள் செய்துட்டாருண்டா என்னாலையும் செய்ய முடியும். If someone can do it, I can do it. அதான் சென்டாத ஆட்டிடியூட். அதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ChatGPT மாதிரி உங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்ட் கொடுக்கும், நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவே நிறைய வேலை செய்யுதுண்டா எங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வேலை செய்யுமா? எங்களோட ஆள் மனதின் சக்தி. ஓகே, நான் சொன்னேன் எனக்கு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் சிட்னி யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் டிகிரி முடிக்கணும். எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நேரம் இருக்கே, என்னோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மூன்றாவது இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இன்னும் எல்லாருக்கும் மூன்றாவது இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும், நேச்சுரல் தெரியும், மூன்றாவது இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமா? நான் நோ ஒன் யூசிங். அதுதான் பிரச்சனை. அது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். ஸோ சிஸ்டர்ஸ் ஒன்று அடிக்கடி சொல்லுவா, அவர் யார்? அவர் தான். அது நீங்கள் என்ன பேர் கொடுங்க, டோன்ட் கேர். நீங்கள் மிஸ்டர் சிக்கி பார்க்காண்டாலும் நோ ப்ராப்ளம், ஈவில் ஓகே. அவர்கிட்ட சொல்ல, ஓகே திஸ் இஸ் மை ப்ராப்ளம், ஐ நீட் சொல்யூஷன். ஸோ சம்டைம் அவர் எனக்கு தந்தையாக அட்வைஸ் பண்ணுவேன், சம்டைம் ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணுவேன், சம்டைம் என்னோட பெஸ்ட் மேட், சம்டைம் ஒரு மென்டர். நிறைய வரலாற்றில் நீங்கள் வரலாற்று கதைகள் எடுத்து பாருங்களோ, வெற்றி ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கணும்னா அவருக்கு ஒரு கைட் இருந்திருக்கிறேன், மென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கடவுள் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஒரு மென்டர். எனி ப்ராப்ளம் சிஸ்டர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதுதான் அனுபவம் தான். அதுதான் இந்த 25 வருஷம் என்ன ஓட்டி கொண்டு இருக்குது. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அண்ட் எனி ப்ராப்ளம், okay, somebody can do it for me, then I don't need to worry about it. இப்போ ChatGPT top of icing and the cake மாதிரி அது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணுது. இது இந்த சிந்தனையால் சரியாக வச்சுருக்குது. இதை டென்ட்டு ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை நான் இங்கே போட்டுடுவேன். ஏன்னா இப்போ சில விஷயங்களை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, அவர்கிட்ட கொடுத்துட்டா தென் எவ்ரி திங் வில் பி ஓகே. நான் வேலைக்கு போவேன், சில வேலையில் எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக இருக்கும், கேஓஸ் சில வேலையில். ஆனால் அவர் போனவுடனே ஓகே நான் ஓகே மை ஃப்ரெண்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப். பேசிக்கலி நான் இப்படி தான் ஐ நீட் யுவர் ஹெல்ப். அண்ட் அப்படியே ஐ ஜஸ்ட் டேக் தட் மோமெண்ட் அண்ட் அந்த கான்ஷியஸ்லி அவேர்னஸ்லேயே நான் வேலையை தொடங்கிட்டேன்னா வித்தின் 3 hours ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. வி ஹேட் கேஓஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு பக்கம், இந்த பக்கம் இன்னொரு கேஓஸ். நான் ஓகே ஐ நீட் யுவர் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். வித்தின் 3 hours எங்களோட சூப்பரிட்டன் வந்தால் இன்னைக்கு அவன் அமைதியாக இருக்கேன்டா. அப்போ யாரை சொல்லிட்டு கீழே நீங்கள் இருக்கிறான்னு அவர் சொன்னான். மீன்ஸ் அதுக்காக நான் சொல்லலைன்னா அந்த அட்மாஸ்பியர் வில் கிரியேட். இது ஒரு தரம் 2 தரம் இல்லை, நிறைய தரமாக எக்ஸ்பீரியன்ஸு. ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தென் வாய் வி லூஸ் இட். ஏன் நாங்கள் விட வேணும் சொல்லுவாங்களே தமிழில், கரம்புத்தின்னா கைக்கூலி வேணுமா. அனுபவம் வருதுன்னா எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய, அதாவது ஃப்ரீ. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், எக்ஸ்பேண்டாக சொல்ல போனால் 3 இன்டெலிஜென்ஸ் நீங்களும் யூஸ் பண்ண பாருங்க உங்களுக்கு. இஃப் யூ நீட் டு யூஸ் ChatGPT, go for it. It's a great tool actually. I love it.
மற்றது இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுடைய ஓன் இன்டெலிஜென்ஸ். லேர்ன் மெடிடேஷன். நீங்கள் வேறு சில பேர் வந்து எங்களை கிளாஸ் வேறு சொன்னீங்கன்னா வந்து எனக்கு மெடிடேஷன் வேறு விருப்பம் தான், எனக்கு டைம் இல்லை, எனக்கு விருப்பம் தான், எனக்கு அதெல்லாம் எக்ஸ்கியூஸ். டைம் ஆறுமே நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் போய் டைம் இல்லைன்றது போய் என்ன மீன்ஸ் plenty of time in the world. Busy people தானே the best time management people. நாங்கள் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். I'm not pointing anyone, we are not organized அவ்வளோங்க. ஸோ உண்மையை சொல்ல பழங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன விருப்பம் இல்லை அதால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அதால் எனக்கு டைம் இல்லை. நல்ல விஜய் மூவி வந்தால் நான் 3 hours கொடுத்து போகிறேன்னா டைம் இல்லைன்றாக விஜய் மூவி தியேட்டரில் பார்ப்பேன். நான் பார்க்கல எங்கே இருக்கிறேன்னா மூவி தியேட்டரில் இருக்கு, டைம் இல்லை என்ன. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் போகிறேன். இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஸோ இதான் இந்த எனிவே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணோம்னா 3 இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்கள் 2 ஹேண்டில் பண்ண இல்லாட்டி 3வது செட்டை கொடுத்துருங்க. இஸ் வெரி குட். யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இஸ் பெஸ்ட் ஒன். அடுத்தது சகோதரி மங்கையிடம் 3வது கேள்வி. ஒருவர் மனசோர்வோ அல்லது கடுமையான சுகவீனம் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு என்ன விதமான வழிமுறைகளை பின்பற்றலாம் என்று ஆலோசனை. மனச்சோர்வு நாங்கள் வேற விடுறதில்லை. அப்பா கிட்ட இந்த சுகவீனத்தை பற்றி சொல்கிறேன். 2 அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒருக்கா எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு இந்தியா மதுபனுக்கு. அப்போ அதுக்கு முன்னே 2 கிழமைக்கு முன்னே எனக்கு கடுமையான பேக் பெயின். இப்போ நான் தங்கச்சி வீட்டை கண்ணுண்ட நான் மங்களாவிட்டேன். இப்போ நான் ஃபிசியோட்ட போக வேணும். நான் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறேன் ஃபிசியோட்ட போகிறதுக்காக. வேலைக்கு போயிட்டு நம்ம மகளும் தாயும் வேலைக்கு போயிட்டு நான் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் நடந்து போக ஃபிசியோ வெளிக்கிட்டு இருக்க மங்களா அந்த ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதில் எங்களோட சீனியர் டாடி பிரகாஷ் மணி அவன் படம் இருக்குது. அவள் தான் 2வதாக இருந்தவ. அவன் படம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேலே இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ விருப்பம். இப்போ நான் வெளிக்கிட்டு வந்துட்டு அந்த படம் என்ன புல் பண்ணுது. பேக் பெயின்ண்டா அப்படியான இடத்துல நீ கடவுள் வாருது. இப்போ புல் பண்ணால் எனக்கு பார்க்க நேரம் இல்லை, வெளிக்கிட்டு கொண்டு நிற்கிறேன். 2ஆம் தரம் புல் பண்ணது பார்க்க இல்லை. 3ஆம் தரம் அந்த புல் வந்தது பார்த்தேன். அவன் கண்ணில் இருந்து ஜென்டில் yellow லைட் வருது. 2 கண்ணிலேயும் இருந்து ஜென்டில் yellow லைட் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். இங்கிலீஷில் வருது அந்த வேர்ட்ஸ். நான் அந்த பிளெஸ்ஸிங்கோட எனக்கு கொஞ்ச நேரம் உடம்பெல்லாம் உரிச்சு அந்த பிளெஸ்ஸிங்கோட ஃபிசியோட போகிறேன். ஃபிசியோ கேட்குறார், மேம் வாட் ஹேவ் யூ டன் டு யுவர் பேக்? அவ்வளோ சீரியஸ் பேக். அப்போ நான் சொன்னாட்டோனோ சம்திங் ஹேப்பன்ட். ஏன்னா அவர் ஒரு மாதம் இல்லை 2 வீக்ஸால் போகிறது. ஒரு நாளைக்கு வர சொல்லி செய்கிறார். சரி நான் சொன்னேன், நான் இந்தியா போகணும், புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டுன்னு. நோ கேன்சல் யர் டிக்கெட், யூ கான் கோ வித் திஸ் பேக் பெயின். ஓகேன்ட்டு நான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிய இந்தியாவுக்கு போனாலும் அந்த பேக் பெயினோட திரும்பி நல்ல சுகமாக வந்தேன். அது உண்டு. கடுமையான நேரம் அவரை நம்புங்கோ, நிச்சயமாக அவர் மனிதர் மூலம்தான் தருவார். அடுத்தது கேன்சர் வந்திருந்தேன்னா அது கேன்சர்னு தெரியாது, சும்மா டெஸ்ட் பண்ண போன இடத்துல அவள் சொல்லிச்சுன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டோட போகணும், கொஞ்சம் பிரச்சனை இருக்கட்டு. சரின்ட்டு போய் எல்லாம் செக் பண்ணால் பாசிட்டிவாக வந்துச்சுது. எங்களோட டிரெக்டர் டிடி டாக்டர் நிர்மலாவை தொடர்ந்து விட்டுட்டா. ஆஸ்திரேலியாவில் இருந்தவ அவளுக்கு அறிவிச்சு போட்டு அவளுக்கு நாங்கள் அறிவிக்கிறதுன்னா அவள் கனெக்ட் பண்ணி கர்ம தந்தையோட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு லைட்ஸ் அனுப்புவான். அதுக்காக நாங்கள் அவருக்கு அறிவிச்சு போட்டு போனால் அங்கே
சொல்லினோம் என்ன டாக்டரோட வர சொல்லி, தனியாக வர வேண்டாம் டாக்டரோட வர சொல்லி. சரி என்ன அங்கே போனால் 2 டாக்டர்ஸ் 2 நர்சஸ் அறைக்க ரெடியாக இருக்கிறோம் எனக்கு சொல்கிறதுக்கு பாசிட்டிவ் அதை சொல்கிறேன். இப்போ நான் போயிருக்க டாக்டரும் இருந்தவ. அப்போ டாக்டர் இந்த கையை பிடிச்சு சொன்னேன், யூ ஹவ் காட் கேன்சர், இட்ஸ் பாசிட்டிவ். நான் சொன்னேன் இட்ஸ் ஆல் ரைட், அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் மகளால் தொடங்கினாவே ஆள் ஐ ஆம் தி ஒன்லி டாக்டர், ஹவு கேன் ஐ ஹேண்டில் திஸ் அப்படியே ஆளுகிறாப்ப. இப்போ டாக்டர்ஸ் அவங்க தான் தடவினான். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்ன பார்க்கினேன் கவனமாக, நான் இட்ஸ் ஆல் ரைட்டுன்னுட்டேன். அப்போ அப்படியே முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் சர்ஜரி முடிஞ்சதுன்னு சொல்லுவார். பிறகு 2 வீக்ஸுக்கு அவை பயோப்சி அனுப்பினா செகண்ட் சர்ஜரி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்போ பிறகு செகண்ட் சர்ஜரி சேம் அனஸ்தீசியா வித்தின் 2 வீக்ஸ் அந்த சேம் கட்டை ஓப்பன் பண்ணி செய்ய வரும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. எனக்கு அது சரியான கஷ்டமாக போச்சு. விளம்பு இல்லாத நிலை, பிள்ளைகள் தான் தூக்கியல் போகணும் இருந்தது. அப்போ 3வது நாள் அந்த செகண்ட் சர்ஜரி நடந்த 3வது நாள் சீனியர்ஸ் டாக்டர் அவை இந்த சீனியர்ஸ் இந்த சகாஷ் லஞ்ச் அனுப்பி கொண்டிருக்கணும். எனக்கு 3வது நாள் எனக்கு ஒரு கனவு, மவுண்ட் அபுவில் இருக்கிறேன், ஹிஸ்ட்ரி ஹாலில் நிற்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் நிற்கிறோம். பிரதர் நெவ்வே அவர் இப்போ உடம்பை விட்டுட்டார் நேற்று முந்தினா. அவர் வாரார் ஸ்பெஷலாக, வெரி சீனியர் பிரதர். அவர் வந்து நிற்கிறார், எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு என்ன பார்த்தார் கொஞ்சம் நேரம். எனக்கு அப்படியே வருது, லைட் வருது. எனக்கு விளங்கிட்டுது இது பரமத்தந்தையால் வருது இந்த லைட். அந்த லைட்டோட வெகு குயிக்காக கேன்சர் எல்லாம் மாறிட்டுது. இன்றைக்கி 13 வருஷம் வந்து கேன்சர் மாறிட்டு. பிரம்மகுமாரிக்கு வந்தால் வருத்தம் வராது, கஷ்டம் வராது, இல்லை எல்லாம் வரும், இருக்கிற அழுக்குகள் எல்லாம் மேலே வரும். ஆனால் எங்களுக்கு அந்த தாங்குகிற சக்தியை பரம தந்தை தந்து கொண்டு இருப்பார். நடு கடல்ல நின்றுட்டு கடவுளே வாங்கோ நின்று அப்பா வாங்கோ வருவார். நடு காட்டுக்கு நின்றுட்டு அப்பா வாங்கோ வருவார். அப்பா அம்மா பக்கத்தில் நாங்கள் என்ன பாடினோம் பக்தியில், அம்மாவு நீயே அப்பாவு நீயேன்னு அவரை தானே கூப்பிட்டோம். தெரியாது அவர் யாருன்னு தெரியா, எங்கேயோ இருக்கிறார் மேலேன்னு தானே தெரிஞ்சது. ஓம் சந்தே. நன்றிகள் சிஸ்டர். அடுத்தது கடைசியாக சிஸ்டர் சகோதரி தனுவிடம் கேள்வி. புதிதாக வேலையில் சேர்ந்த ஊழியர் ஒருவர் அல்லது உங்களோட குடும்பத்தில் ஒருவர் உங்களுடன் ஒத்துழைக்காத போது நீங்கள் அந்த நிலைமையை கையாளுவதற்கு நீங்கள் அந்த நிலைமையை எவ்வாறு கையாளுவீர்கள் என்பதை கூற முடியுமா? இந்த ராஜயோக தியானத்துக்கு வந்தால் நான் கற்றுக்கொண்டது வந்து எல்லாருமே தனித்துவமானவர்கள். இப்போ நான் நினைக்கிற மாதிரி தான் அவையும் செய்யணும் நினைக்கணும் எதிர்பார்க்கறது பிள்ளை. அதை செய்கிறது வந்து அவைக்கு சரியாக இருக்கும், நான் செய்கிறது எனக்கு சரியாக இருக்கும். நாங்கள் வந்து வித்தியாசமாகிய அதை எந்த விருப்பப்படி அதை செய்யாடி அது பிள்ளையா செய்யணும் என்ற அந்த பழைய கருத்து இப்போ நான் கைவிட்டுட்டேன். அப்போ இப்போ நான் என்ன ஆலோசனை சொல்கிறேன்னா, எல்லாருமே வித்தியாசமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். மற்றது அவைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு முழுக்க தெரியாது. அப்போ ஒன்று வந்து நாங்கள் இயன்றளவு முன்னுதாரணமாக இருந்து மற்றவைக்கு அது ஒரு தூண்டுதலாக அமையும். அப்படித்தான் ஒத்துழைப்பில் எடுக்கலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன். நன்றிகள். கடைசியாக சகோதரர் கீர்த்தனுக்கு ஒரு கேள்வி. மனித வாழ்க்கையில் உடல்நலம் மனநலம் என்பன மிக முக்கியமானது.
உடம்பு நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க. எக்ஸசைஸ் செய்யணும். மனம் நல்லா இருக்கணும் என்ன செய்யணும்? இன்னர் சைஸ் செய்யணும். அது எக்ஸசைஸ், இது இன்னர் சைஸ். மீன்ஸ் இதெல்லாம் காமன் ஆங்கில தெரியுமா? உடலுக்கு எக்ஸசைஸ் செய்யணுமெண்டா 2 சொல்லுவாங்க டாக்டர்ஸ், 1 டாக்டர்ஸ், நர்சஸ், நியூட்ரிஷன். எக்ஸசைஸ் பண்ணிங்கோ, நல்லா டயட்டை கவனிங்கோ. அதுதான் சிம்பிள் அட்வைஸ் இல்லையா? ஸோ மனம் நல்லா இருக்கணுமெண்டா இன்னர் சைஸ். அது மீன்ஸ் மனம் இங்கே எக்ஸசைஸ் பண்ணுவோம் தான் மெடிடேஷன் வரும். ஆனால் மனத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? உடம்புக்கு ஓகே கலரி கவுண்டிங் எல்லாம் போடுதா, இவ்வளோ கலரி இவ்வளோ கலரி. ஆனால் நீங்கள் இங்கே போடுறதுக்கு என்ன கலரி கவுண்டிங்க? அதையும் அடுத்த செஷனில் போடுறோம். அவுட்டு கலரி ஒரு தோச்சுக்கும் இவ்வளோ கலரி இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போட்டால் மனம் ஹெவி ஆகுது. ஸோ மனம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. ஏன்னா நான் இங்கே போன மாதம் நினைக்கிறேன் பெங்களூருக்கு, இந்தியாவுக்கு போன வரைக்கும் வரைக்க பெங்களூர் இதுக்கு பெங்களூர் ஷாப்பிங் பண்ணிக்க ஒரு ப்ரோக்ராமுக்கு போனோம். அங்கே ஒரு ப்ரோக்ராமுக்கு போய்க்க எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் வர ப்ரோக்ராம். 1.5 மணி நேரம் எக்ஸசைஸுக்கு அட்டென்ஷனாக பிடிக்கினா ஆனால் மெடிடேஷனுக்கு வரைக்கும் பெருசாக அந்த அட்டென்ஷன் இல்லை. ஏனென்றா அது அவங்க இன்ட்ரெஸ்ட். ஆனால் நீங்கள் மனமும் உடலும் உள்ளவும் நலமாக இருக்கணுமாட்டா 2ம் தேவை. எக்ஸசைஸும் தேவை, இன்னர் சைஸும் தேவை, மெடிடேஷனும் தேவை. ஆனால் ஆஸ் எ நர்ஸ் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா எங்களோட உடம்பு பர்ஃபெக்ட், ஒரு வெல் டிசைன். நீங்கள் டாக்டர் மேக்கினா வெல் டிசைன் மெக்கானிசம். அது எல்லாம் நல்லா போட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சம்திங் நாட் அப்நார்மல் ஒரு சின்ன ஒரு வார்னிங் சைன் வரும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் சம்திங் நான் செய்கிறது நாட் ரைட். இப்போ நீங்கள் அந்த வார்னிங் சைன் வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அதை மானிட்டர் பண்ணி அதை என்னென்னு யோசிச்சோக்க மேபி ரெஸ்ட் பண்ணுறாங்க காணாதா, நித்திரை காணாதா, சாப்பிட்டதை காணாதா, அல்லது ஓவர் ஒர்க் பண்ண அதை மேனேஜ் பண்ணினேன்னா அந்த வார்னிங் சைன் பேர்ந்துருக்காது. அதை எனக்கு டைம் இல்லை என்று அதை இக்னோர் பண்ணிவிட்டு கீப் ஆன் கோயிங்கண்டா 2வது வார்னிங் சைன் வரும். அது 2வது சிம்டம்னு சொல்கிறாரு. சிம்டம் அது சொல்கிறது வார்னிங் சைன், சிம்டம்ஸ். அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது. டாக்டர் எனக்கு இப்படி இவ்வளோ காலம் 6 மாதமாக ஒன்றும் இருக்குது. இப்போ ஏன்னா 1வது சைனை நாங்கள் வார்னிங்கை கவனிக்கல, 2வது வார்னிங் சைன் வருது. அதையும் கவனிக்கலையேண்டா அதுதான் டிஸ்ஈஸ், அதுதான் நோய். அது டாக்டர் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, இதை நீங்கள் இதுக்கு கிஃப்டாக உங்களுக்கு 5-6 மாத்திரை கிஃப்ட், அது நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ அதை நீங்கள் விரும்புமோ பேஷண்ட்க்கு நான் மருந்து கொடுக்க பேஷண்ட் சொல்லிடணும் இது என்னன்ட்டு அப்படின்னா திஸ் இஸ் யுவர் வாட் யூ ஏர்ன் சோ ஃபார் கிஃப்ட். மறந்து அதையும் நீங்கள் இக்னோர் பண்ணீங்களா அதுக்கு நான் சொல்லவே தேவை. ஸோ அதுவே வார்னிங் சைனை இக்னோர் பண்ணாங்க. உங்களோட உடம்பு ஏதாவது வார்னிங் சைன் சொல்லுதுண்டா ஐம் நாட் ஃபீலிங் குட் பே அட்டென்ஷன். அதே மாதிரி மனமும் நாட் ரைட்டினும் அதையும் பே அட்டென்ஷன். ஸோ பேலன்ஸ் பேசிக்கலி பேலன்ஸில் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸில் வச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸில் எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் கொடுத்து சாப்பிட்றது பேலன்ஸில் கொடுத்தோம்னா இந்த எஸ்பெஷலி வார்னிங்ஸ் தான் நான் அதான் இப்போ நோட்டீஸ் பண்ணுறது. நான் எப்போ அப்னோட்டிஸ் வந்து நான் என்ன இன்றைக்கு அவுட் ஆஃப் என்னோட ருட்டீன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு யோசிப்பேன். சில வேலை நித்திரானா அல்லது வேறு ஏதாவது அதுகளை மானிட்டர் பண்ணி அதுகளை வார்னிங் சோட் அவுட் பண்ணினா யூ வில் பி ஓகே. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா சிம்பிள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அதை தான் நானும் சொல்ல போகிறேன். பட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, இன்னர்சைஸ் பண்ணுங்கோ, மெடிடேஷன் பண்ணுங்கோ. இன்னொன்று சொன்னால் நல்லா தண்ணி குடிங்க. என்னப்பா ஓ தண்ணி அடிக்க சொல்லிட்டேன், தண்ணி குடிக்க சொன்னேன். ஏன் நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்குது. நான் சென்யோன் ஆம்புலன்ஸ் பிரிகேட்டில் கொஞ்சம் நான் வாலண்டியர் ஒர்க் பண்ணினேன். எனக்கு தலையடி வந்தது. அப்போ நான் போய் ஸ்டாப்ட கிடையாது எனக்கு கொஞ்சம் பேனடோல் தான் வந்தேன். பேனடோல் வாய் ஏன்னா ஹெடேக் இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் சம் வாட்டர்ட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பிக் ப்ராப்ளம் இந்த வேர்ல்ட் எஸ்பெஷலி வேர்ல்ட் எங்கிட்ட கண்ட்ரியில் இல்லை டீஹைட்ரேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். அது நிறைய பிரச்சனைக்கு அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வேறு ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க, எனக்கு தண்ணி குடிக்கலாம் இல்லையோ. ஆனால் என்னோட அனுபவத்தில் ஹைட்ரேஷன்
solves a lot of problem. அது ஹெல்த் இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ தண்ணி குடிக்கிறது தான் முதல் கேள்வி என்னோட. ஐ யூ ட்ரிங்கிங் இன். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஐ டோன்ட் நோ உங்களை எதுக்குமே சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு மாடரேஷனை சேர்த்திங்கன்னா யூ வில் பி ஓகே. ஸோ எல்லாரும் அடுத்த மெடிடேஷன் கிளாஸில் சந்திப்போம். ஓகே. இப்போது இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த கலந்துரையாடல் மூலம் நீங்கள் பயனுள்ள ஆலோசனைகளையும் பெற்றிருப்பீர்கள். அத்துடன் தியானம் மூலம் பல பிரச்சனைகளுக்கு முடிவு காணலாம், தீர்வு காணலாம் என்பதையும் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்களுக்கும் பங்கு பற்றியவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். Just one more உங்களுக்கு ஒரு tips இது bonus point. இந்த இப்போ சொன்னாங்க ஒரு தமிழ்நாடு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் நடக்குது. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரேடியோ. சிட்னி டைம் மண்டே 4:30 to 5:30. அது ஆன்லைன் ஆப், ஆன்லைன் மீட்டிங் பண்ணலாம். அது ஒரு நைஸ் ப்ரோக்ராம் வச்சு நான் செய்கிறதால நைஸ்ன்னு சொல்லி சிஸ்டர் ரஞ்சினி எல்லாம் அதில் இருக்கிறாங்க. ஆனால் இட்ஸ் குட் ப்ரோக்ராம். ஸோ அதை நீங்களும் லிசன் பண்ணலாம். யூ கேன் ஷேர் வித் எனிவன். இட்ஸ் வெரி நிறைய டிப்ஸ், வேறு டிப்ஸ் நல்ல வித்தியாசமாக இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் யூ டவுன்லோட். ஆப்பில் டவுன்லோட் பண்ணால் வேறு வெப்சைட்டில் யூ கேன் உங்களுக்கு அந்த இமெயில் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக அனுப்பி விட்றேன். அல்லது வேறு கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறேன் யூ லிசன். ஏன்னா ஐ காட் லாட் ஆஃப் குட் ஃபீட்பேக்ஸ். அதனால் எனக்கு தைரியமாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ. இப்போது ஒரு நிமிட மௌனத்துடன் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. தேங்க்யூ. நன்றிகள். Thank you.